கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவில் நடிகர் ராகவா லாரன்ஸ் சண்முக பாண்டியன் விரும்பினால் அவர் திரைப்படத்தில் நடிக்க தயார் என்று வாக்குறுதி கொடுத்ததாகவும் இப்பொழுது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி சண்முக பாண்டியன் நடிக்கும் திரைப்படமான படைத்தலைவன் திரைப்படத்தில் சண்டை காட்சிகளில் நடித்து ராகவா லாரன்ஸும் மிரட்டியிருக்காரு. மேலும் அந்த திரைப்படத்தை பார்த்த ராகவா லாரன்ஸ் அவர்கள் படம் மிகவும் அருமையாக இருப்பதாகவும் இந்த காட்சிகளை அப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலாம் என நிறைய அறிவுரைகளை கூறியது மட்டும் இல்லாம அந்த திரைப்படத்தில் 15 நாட்களுமே நடித்து கொடுத்திருக்காரு. படைத்தலைவன் திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் வருவதாகவும் அதற்காக லாரன்ஸ் அவர்கள் சண்முக பாண்டியனுக்கு நிறைய டிப்ஸ் பணிகளும் கொடுத்திருக்காரு. இந்த திரைப்படம் விஜயகாந்த் அவர்களுடைய மகனுக்கு சினிமாவில் பாத்தீங்கன்னா ஒரு திருப்புமுனையாக இருக்கும் எனவும் கூறி வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டாருடைய புதிய திரைப்படம் ஒன்றுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் வைத்திருக்காங்க. இதையுமே தற்போது ரசிகர்கள் கொண்டாடி வருவது மட்டும் இல்லாம இதை வைத்து பார்க்கும்பொழுது கேப்டன் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட அனைவருடைய மனதிலுமே வாழ்ந்து கொண்டுதான் இருந்து வந்துட்டு. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.